Hi all, welcome back. So என்னோட 44 hours weight loss challenge பண்ண பிறகு நான் என்ன பண்ணேன் அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கிட்டோசிஸ்லேயே இருக்கிறது அப்படின்றத வந்து நான் ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ கீட்டோன்ஸ் நம்ம வந்து பாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஃபேட் வந்து கரைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லேர்ன்ட். ஸோ அதனால் வந்து அந்த கீட்டோசிஸ்லேயே வைக்கணுன்னா பாடியை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது. ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே. ஸோ அதில் ஐம் ட்ரைங் டு டூ இட் ஃபார் அட்லீஸ்ட் அ வீக் அண்ட் சி எவ்வளோ இருக்குது வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிஃபோர் அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்குது, என்னோடய சுகர் லெவல்லாம் எப்படி இருக்குது, அப்புறம் வந்து என்னோடய கீட்டோசிஸ்லேயே நான் இருக்கேன் அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் தீஸ் டெஸ்ட் ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, கீட்டோன் லெவலில் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு எவ்வளோ நம்ம என்ன லெவலில் இருக்கோம் அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ அதுதான் நான் இப்போது டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி டே டைமில் நான் பார்க்கும்போது ஐ வாஸ் அரவுண்ட் லைக் 8.0 இருக்குல்ல, அந்த லெவலுக்கு இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்படி கீட்டோன்ஸ் அந்த கீட்டோசிஸ்லேயே நம்மளோட பாடி இருக்குது அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பாடி வந்து இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் குளுக்கோஸ் ஃபார் எனர்ஜி அது வந்து இட் வில் யூஸ் த கீட்டோன்ஸ். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த நம்ம பாடியில் இருக்கிற ஃபேட்டை வந்து இட் ஸ்டார்ட்ஸ் டு டிசால்வ் போல். ஸோ அதனால் வந்து ஐ வாண்ட் டு சி அந்த மாதிரி வந்து ரியலாகவே என்னோடய பாடியில் அது ஒர்க் பண்ணுதா அப்படின்றது வந்து ஐ வாண்ட் டு டெஸ்ட். ஸோ அதை வந்து இது பண்ணும்போது என்ன மெயினாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட குளுக்கோஸ் லெவல் வந்து மேக்ஸிமம் அந்த 80s ரேஞ்சிலேயே நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ அதுதான் கீ. குளுக்கோஸ் ஸ்பைக் இல்லாமல் அது வந்து எவ்வளோ லோவராகவே இருக்குதோ தென் அந்த பாயிண்டில் தான் வந்து நம்மளோட பாடி வந்து இன்ஸ்டெட் ஆஃப் குளுக்கோஸ் யூஸ் பண்ணாமல் எனர்ஜிக்கு வந்து இட் யூஸஸ் ஃபேட். ஸோ அந்த சேஞ்ச் வந்து வருதான்ட்டு ஐ வாண்ட் டு சி. ஸோ அதனால் அதை நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி தான் டே 1. லெட்ஸ் சி ஹவு மெனி டேஸ் ஐ எம் ஏபிள் டு சஸ்டெயின் திஸ். அப்புறம் எனக்கு எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்டேட். ஓகே, ஸோ நான் மெயினாக வந்து இந்த கிட்டோசிஸில் இருக்கிறதுக்கு சஸ்டெயின் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனவர் ஐ சி என்னோடய குளுக்கோஸ் லெவல் கொஞ்சம் அப் ட்ரெண்டுக்கு போகிற மாதிரி இருக்கும்போது ஐ ஈட் ஒரு ஸ்பூன் ஃபுல் ஆஃப் பட்டர். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஃபேட்டை உள்ளே கொடுக்குறோம் ஆக்சுவலாக அது. ஸோ ஃபேட் உள்ளே போகிறனால அது வந்து அந்த இதில் வந்து குளுக்கோஸ் லெவலில் வந்து கண்ட்ரோல்டாகவே வைக்குது. ஸோ லைக் இன்றைக்கி ஹோல் டே பார்த்தீங்கன்னா ஐ எம் ஏபிள் டு சஸ்டெயின் இட் லைக் பிலோ 85. அதுக்கு மேலே எனக்கு போவே இல்லை. 85 தான் ஹையஸ்டே ஏறிச்சு. ஸோ என்னோடய ரீடிங்கும் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், சரியா? ஸோ டே 2 ஆர் டே 3ல் வந்து நான் அகெயின் கிவ் யூ அன் அப்டேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஐம் பிளானிங் டு டூ திஸ் ஃபார் அட்லீஸ்ட் அ வீக். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், வெயிட் லாஸில் எப்படி ஹெல்ப் பண்ணுதா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இதில் வந்து மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஈட்டிங் ரேண்டமாக எதுனாலும் சாப்பிடாம ஸ்டிக் ஆன் டு சார்டின்ஸ் அப்படி சொல்கிறாங்க. சார்டின்ஸ் வச்சு ஒரு சேலஞ்ச் மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ நான் அதை தான் வந்து மெயினாக பண்ண போகிறேன். ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து எனக்கு நான் காலையிலே சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கேன் இந்த தடவை மார்னிங்கு. அதாவது எவ்ரி டே வந்து மார்னிங் பார்த்திங்கன்னா தெர் இஸ் சம்திங் கால் டான் ஃபினாமினான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணுதுன்னா நேச்சுரலாகவே வந்து குளுக்கோஸ் ஸ்பைக் வந்து மார்னிங்கில் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஸ்பைக் இருக்கிற டைமில் ஐ வாண்ட் டு ஈட். ஸோ ஐ கேன் யூஸ் போத் ஒரே டைமுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். ஸோ ஐ எம் பிளானிங் டு ஹாவ் லைக் 2 or 3 மீல்ஸ் நாளைக்கு. பட் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் இட் இன் த மார்னிங். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து 36 hour ஃபாஸ்ட்டில் இருக்கிறேன் இப்போது. ஸோ அதனால் அது மார்னிங்கோட முடிச்சிடுவேன் நான். ஸோ அந்த 36 hour ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பிரேக் பண்ணிவிட்டு ஐ எம் கோயிங் டு ஹாவ் மார்னிங் sardines. I'm going to have sardines for breakfast and the other meal. So I'll have the next meal around 3 ஓட வந்து I'll stop eating. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா பிஃபோர் சன்செட் வந்து நம்ம சாப்பிட்டோன்னா
நம்மளோட பாடிக்கு வந்து அது ஈஸியாக ஃபேட் ஸ்டோரேஜ் இல்லாமல் அக்யூமுலேஷன் இல்லாமல் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். சரியா? ஸோ I'll keep updating you எப்படி போயிட்டுருக்கு என்னோட ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் ஐ எம் ஃபீலிங் ஸோ குட். 36 hours ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 30 க்ளோஸ் டு 30 hours ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபார். ஸோ எப்போல்லாம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் டவுனாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேனோ அந்த டைமில் வந்து ஐ டேக் அ ஸ்பூன் ஃபுல் ஆஃப் பட்டர். ஸோ அவ்வளோதான். மோஸ்ட்லி ஐ ஹேட் லைக் ஒன்லி வாட்டர் அண்ட் பிளாக் காஃபி. வேறு எதுவுமே நான் குடிச்சிக்கல. வாட்டர் அண்ட் பிளாக் காஃபி. In between I'm having a spoonful of butter, maybe 3 hours once அந்த மாதிரி. So far என்னோட சுகர் லெவல் வந்து so much contained actually, like 85 தான் இருக்குது மேக்ஸிமம். லோ வந்து 70 டச் பண்ணுது, 70, 69 sometimes, that's fine. ஸோ ஃபர்தராக வந்து எப்படி வந்து இருக்குது அப்படின்றத I'll update you. Okay, thanks for traveling with me so far. இது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கீட்டோன்ஸ் டெஸ்ட் பண்ணது. 8.0 வரைக்கும் அது வந்துருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட சுகர் லெவல் பார்த்தீங்கன்னா அது வந்து பிலோலேயே தான் இருந்துச்சு ஃபுல்லுமே.